மீசங்கடா மீசையா எங்கயா மாமா மீசை வைக்கிற இடத்த பாரு மோட்டர் ஓட்டலாம் மோட்டர் ஓட்டு சீக்கிரம் ஆமா நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கியா ஓ சரி எங்க பாப்போம் சுவாமி மாமா மாமாவா இல்ல இல்ல சிஷ்யா சிஷ்யா தேவ பாஷையில பேசி தொலைடா தேவ பாஷையா அது முன்னால சொல்லி கொடுத்தேன்ல ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாடி காணா போட சொல்லி கசி கஷ்கயா இனிமே என்ன பேசினாலும் தேவ பாஷையிலே பேசணும் தெரியுமா சாரி இது கசகரி எப்படியாவது நம்ம இப்போ வக்கீல் வீட்டுக்குள்ள போயிடணும் ஆமா யாரும் வர்றாங்க சாமி யாரு ஊருக்கு புதுசு போல் இருக்க ஊருக்கு மட்டும் அல்ல உலகத்துக்கே புத்திமதி கூட வந்திருக்கிறார் ஏ மூட ஜனங்களே இவருடைய மகிமை உங்களுக்கு தெரியாது இவர் செவ்வாய் கிரகத்திலிருந்து பாதைகளை திருத்துவதற்காகவே பறக்கும் தட்டில் வந்து குதித்திருக்கிறார் இந்த கூட்டத்தில் யாராவது புண்ணியாத்மாக்கள் இருந்தால் சுவாமிகள் திருவாய் திறப்பார் சொல்றார் திறப்பார் பெருந்தேவி பெருந்தேவி என்று சொல்லக்கூடிய புண்ணியாத்மா நீதானா ஆமாங்க நான் தான் ககா கங்கனா கம் கமா கசு ககமா சாமி என்ன சொல்றாரு கமா உன் பெண்ணின் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்திருப்பதாக சொல்லுகிறார் ஆமாங்க உண்மையை உள்ளபடியே சொல்லிட்டார சாமி என் மகளுக்கு எண்ணம் போல கல்யாணம் நடக்குங்களா ககா கங்கனா கம் கமா கவை ககு கட்கடி கவ கந்தால் கனகட கக்கும் கக்கும் பெண்ணே இன்றிரவு ஆகாயத்தில் 2 கல்யாண நட்சத்திரங்கள் தோன்ற போகின்றன அதன் வெளிச்சம் உன் பெண் மீது விழும்படியாக சிறந்த வழியில் படுத்திருந்தால் நாளை காலை மாப்பிள்ளை உன் பெண்ணுக்கு பாத பூஜை செய்வார் புரிந்ததா புரிஞ்சுது புரிஞ்சுது அப்படியே செய்யறோங்க ஆனா சாமி ஓ சுவாமிகள் சமாதி அடைந்து விட்டார் இனிமேல் பேச மாட்டார் நாளைக்குத்தான் தயவு செய்து சாமி இன்னைக்கு எங்க வீட்டிலே தங்கலாமே அருள் புரிந்தோம் அப்படியே செய்கிறோம் சனியம் பிடிச்சா பாட்டு ஏதாவது செஞ்சு தொலைச்சிடாத காரியத்துக்கு எடுத்துடாரா யாரோட வந்து தொலை வந்து தூக்க முடிவாடா 2 பேரையும் அப்ப இருங்க இன்னொரு தாரா கூட்டிட்டு வந்து என்னடி இது